ஒரு பெரிய காட்டின் அருகில் இருக்கும் சிறிய கிராமத்தில் தீரன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஞானத்தைக் கற்று தன் கிராமத்திற்கு உதவ வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் இருந்தது. அவன் ஒரு பிரபல ஆசாரியிடம் சென்று, சுவாமி, எனக்கு ஞானத்தை கற்பிக்கவும் என்று கேட்டான். ஆசாரி சிரித்தார். ஞானம் ஒரு புத்தகத்தில் கிடைக்காது மகனே, உன்னுடைய ஒவ்வொரு துன்பங்களையும் நீ எவ்வாறு கையாளுகிறாய் என்பதில்தான் ஞானம் பிறக்கும் என்றார். தீரன் சம்மதித்து மலைக்குச் சென்றான். துன்பத்தின் முதல் சோதனை. முதல் நாள் மழை பெய்து குளிர் ஆரம்பித்தது. தீரன் தன் தவத்தைக் கைவிட்டு வீட்டிற்கு திரும்ப நினைத்தான். அந்த நேரத்தில் ஆசாரி வந்து மணிச்சுடரில் மின்னும் ஒரு தங்கத்தைக் காட்டி, இந்த பொன் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். தீரன் குழப்பத்துடன் நின்றான். நெருப்பு சுடச்சுடதான் பொன்னின் ஒளி பெருகும் என்றார் ஆசாரி. தீரன் அமைதியாக கேட்டான். ஆசாரி தொடர்ந்து, அப்படித்தான் மகனே. துன்பம் உன்னை சுடும்போது உன் உள்ளே உள்ள ஞானம் ஒளிவிட ஆரம்பிக்கும். அதைத் தாங்கிக் கொண்டால் நீ பிரகாசிப்பாய் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து தீரன் எதிர்வரும் துன்பங்களுக்கு பயப்படவில்லை. ஒவ்வொரு துன்பமும் அவனை உடைக்கவில்லை, பதிலாக அதற்குள் இருந்து ஒரு புதிய ஆற்றல் எழுந்தது. மாதங்கள் கழித்து தீரன் ஆசாரியின் முன் நின்றான். அவன் கண்கள் அமைதியாகவும் மனம் தெளிவாகவும் இருந்தது. ஆசாரி பெருமையுடன், சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு. மகனே, நெருப்பு பொன்னைச் சோதித்து பிரகாசப்படுத்துவது போல துன்பம் உன்னைச் சோதித்தது. நீ அதைத் தாங்கி ஒளிவிட்டாய். இப்போது நீ உண்மையான ஞானி என்றார். கிராமத்திற்கு திரும்பிய தீரன் அவனை பார்த்த அனைவருக்கும் நேர்மை, அமைதி, ஞானம் நிறைந்த ஒரு மனிதராக தோன்றினான்.